قُلْ أَرَأَيْتُمْ إِنْ أَهْلَكَنِيَ اللَّهُ وَمَن مَّعِيَ أَوْ رَحِمَنَا فَمَن يُجِيرُ الْكَافِرِينَ مِنْ عَذَابٍ أَلِيمٍ قُلْ أَرَأَيْتُمْ إِنْ أَهْلَكَنِيَ اللَّهُ وَمَن مَّعِيَ أَوْ رَحِمَنَا فَمَن يُجِيرُ الْكَافِرِينَ مِنْ عَذَابٍ அலீம். குல் கூறுவீராக, சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, நபியே நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அரைத்தும். இப்போ நாங்கள் பார்த்தோம், ரான்றது பார்க்குறது, இதை ஆ வந்து கேள்விக்கு வருது. அப்போ நீங்கள் தும் என்றால் நீங்கள். இப்போ எத்தனை தடவை நாங்கள் பார்த்துட்டோம். நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்களா, இன்னும் பார்த்தீங்களான்னா நீங்களாம் யோசிச்சிங்களா என்ற அர்த்தம் எடுக்கலும். நான் உதாரணம் சொன்னேன், சில நேரத்துக்கு பார்க்குறேன்ட்டு சொல்கிறது உண்டு, இன்னொன்று யோசிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் எத்தனை தடவை இது உதாரணம் சொல்லிக்கிறேன். ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. உம்மா வந்து பிள்ளைக்கு சொல்கிறாரு, ஒரு பைக்கில் ஓரமாக போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. உம்மா வந்து பிள்ளைக்கு சொல்கிறாங்க, பாருங்கள் பைக்கில் ஓரமாக போனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவர் ஆக்சிடெண்ட்டை பார்க்கல, நீங்கள் பாருங்கன்னு என்ன மீன் பண்ணுறேன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஓரமாக போனீங்கன்னு சொன்னால் இதுதான் நடக்கும். அவர் சில நேரத்துக்கு வந்து பாருங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் யோசிக்கின்ற அர்த்தம் தருது. நீங்கள் அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலையா? அவரை காணவே இல்லை சம்டைம்ஸ், ஆனால் பார்க்கலன்னா மீன் பண்ணி நீங்கள் யோசிக்கலையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி அராய்த்தும், நீங்கள் பார்க்கலையா, கேள்வியா, நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் யோசிக்கலையா? இன் என்றால், என்றால் அஹ்லகனிய, இது ரெண்டு வார்த்தை. நிய என்றது என்னைய, என்னை அஹ்லக அழித்தான், அழித்து விட்டான். யார் அழித்து விட்டான்? அல்லாஹ் ஜல்ல ஜலாலு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை அழித்து விட்டால் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை அழித்து விட்டால் என்றால், இப்போ யார் சொல்கிறது? யார்? நபி ஸல்லல்லாஹு சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை அழித்து விட்டான் என்றால். சில தஃப்சீராளிகள் எழுதிக்கிறாங்க, இது வந்து அதை சும்மா அழிக்கிறது இல்லை, வேதனையை கொடுத்து அழிக்கிறது, அப்படி எழுதிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை அழித்து விட்டால் என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வமம் மகிய, இன்னும் மேலும், இன்னும் மண் என்றால் யாரு, எவர், யாரு, மகியன்றது ரெண்டு வார்த்தை. என்றது மா என்றது வித், என்னுடன், என்னோட, என்னிடம் ஈக்கிற. அப்போ என்னுடன் ஈக்கிறவங்களையும், யார் என்னோடு ஈக்கிறாங்களோ அவர்களையும் என்னையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விட்டான் என்றார். அப்போ என்னோடு ஈக்கிறார்கள் யார்? யாரை பற்றி எல்லாம் சொல்கிறேன்? சஹாபாக்களை பற்றி. நபியாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க, குல், நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், என்னையும் என்னோடு இருக்கிற சஹாபாக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விட்டான் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, நான் முழுக்க அர்த்தத்தை பார்த்துட்டு நான் கொஞ்சம் இதை சொல்கிறேன், இல்லாடி நீங்கள் பார்ப்பீங்க என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி பேசுகிறாங்கன்ட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு ஏன் இப்படி சொல்கிறேன், நான் ஒரு சொல்கிறேன். அவு ரஹிமனா, அவு என்றா அப்படி இல்லாட்டி, இன்னும் ரஹிமனா, ரஹம் என்று சொல்கிறேன், எங்களுக்கு தெரியுமே, திருத்தரக நாங்கள் பார்த்துட்டோம், இரக்கம் என்று அர்த்தம். எங்களுக்கு கருணை புரிந்தால், நான் என்றா எங்களுக்கு, ரஹம் என்ற இரக்கம் காட்டினான் என்றால், எங்களுக்கு இரக்கம் அல்லது எங்களுக்கு இரக்கம் காட்டினான் என்றால், அதை என்றால் என்ற இணைக்கும் வரும் என்றா அவ்வோ வஞ்சித்தானே. அப்படி இல்லாட்டி நான் அர்த்தத்தை என்ன அர்த்தம் கொடுத்து, அல்லது அப்படி இல்லாட்டி என்ற அர்த்தம் வரும். ஒன்றோ எங்களை அழிச்சிட்டான் என்றா, என்னையும் எங்களோடு இருக்கிறவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சிட்டான் என்றா. அப்படி இல்லாட்டி எனக்கு இரக்கம் காட்டினான் என்றா, கருணை காட்டினார் என்றா, இரக்கம் காட்டினார் என்றா. ஃபமை யுஜீரில் காஃபிரீன மின் அதாபின் அலீம். அப்பொழுது, ஃபேண்டா அப்பொழுது, மன்னெண்டா யார், யுஜீருல் காஃபிரீன, யுஜீருல் என்று சொல்கிறது காப்பாற்றுவர், யுஜீர் என்றது காப்பாற்றுவர். யுஜீருல் காஃபிரீன, நிராகரிப்பவர்களை அப்பொழுது காப்பாற்றுபவர் யார், மின் அதாபின் அலீம். மின் என்றா இருந்து, அதாப் என்றா தண்டனை, அலீம் என்றா
நோவினை தரக்கூடிய தண்டனையில் இருந்து நிராகரிப்பவர்களை காப்பாற்றுபவர் யார்? விளங்குச்சா? அப்பொழுது நோவினை தரும் தண்டனையிலிருந்து நிராகரிக்கவரை காப்பாற்றுவர் யார்? அப்போ இந்த ஆயத்தில் சிம்பிள் அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா சரி என்னையும் சஹாபாக்களையும் அழிச்சிட்டாங்கண்டா, அதுவும் வேதனை தந்து அழிச்சிட்டாங்கண்டா, அப்படி இல்லாட்டி அவங்க இரக்கம் காட்டினாங்கண்டா வேதனை தரக்கூடிய தண்டனையிலிருந்து இந்த காஃபிர்களை நிராகரிப்பவர்களை காப்பாற்றுறவர் யார்? விளங்கிச்சா? ஆயத்தில் இது விளங்கிச்சா? இப்போ பார்ப்போம் ஏன் தஃப்சீராளிகள் இதில் என்ன எழுதிக்கிறாங்கண்டா, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும் அல்லாஹ் என்னை அழிச்சிட்டாங்கண்டா? இப்போ என்ன நடக்குதுண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை தௌவத் கொடுத்து கொண்டு நிற்கிறாங்க. இது மக்கள் இறங்கின ஆயத் தானே, மக்களை தௌவத் கொடுத்து கொண்டு நிற்கிறாங்க. இவங்க தௌவத் கொடுக்க குறைஷிகள் இல்லாட்டி நிராகரிக்கிறவங்க இவங்களை என்ன செய்ய பார்க்குறாங்க? கொல்ல பார்க்குறாங்க. இவங்க தௌவத் கொடுக்குறாங்க, இவங்களை கொல்ல பார்க்குறாங்க. சஹாபாக்கள் தௌவத் கொடுக்குறாங்க, சஹாபாக்களை கொல்ல பார்க்குறாங்க. இவங்க நல்லது தான் செய்கிறாங்க, ஆனால் இவங்க நல்லது செய்கிறது அவங்களுக்கு பிடிக்குது இல்லை. இவங்க பார்க்குறாங்க அவங்களை எப்படி சரி சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டு போகணுமெண்டு, ஆனால் அவங்க எப்படி சரி பார்க்குறாங்க இவங்களை எப்படி கொள்றேன். அப்போ இவங்க என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பார்க்குறாங்க இறக்கத்தில் அவங்களை எப்படி சரி சொர்க்கத்தை எங்களோட இவங்களே சொர்க்கத்தில் வச்சுக்கொள்வோம் என்று ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எப்படி சரி இவங்களை கொண்டு போடணும், இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், செய்கிற அநியாயம் அட்டூழியம் எல்லாம் செய்கிறாங்க. அப்போ நல்ல பாருங்கள், இது ஆயத் மாற ஆயத்து வந்துட்டு இதான் மாற முக்கியம் விளங்குற இது ஆயத் குர்ஆனில் அகலகனி அல்லா அப்படி. அப்போ அவங்க சஹாபாக்களை சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி கொண்டேண்டா யாரு கொல்றே? காஃபிர்கள் தான் கொல்றே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்ல சொல்லி அவங்க கொல்றேன்னு சொல்றாங்க. இல்லை, யாரு கொல்றே? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் என்னோட ஈக்ராக்களையும் கொண்டானேண்டா, அதுவும் வேதனை தந்து கொண்டானேண்டா. அப்போ நான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க அப்படியே என்னைய கொண்டாலும் அது அல்லாஹ்வோட நாட்டத்தால தான் செய்யலும், உங்களோட டேலண்டால உங்களுக்கு என்னைய கொள்ளலாம். நீங்க என்னத்தை செஞ்சாலும் என் சஹாபாக்களுக்கோ எனக்கோ இதில் சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சஹாபாக்களையோ என்னையோ நீங்கள் ஃபுல் திட்டம் போடலும், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் என்னைய கொள்ளலும். நான் சொல்லலாம் உங்களுக்கு கொள்ளையில என்னைய கொள்ளையிலும் அகலக்கணி எல்லாம் கொள்ளையிலும், ஆனால் அது அல்லாஹ்வோட நாட்டத்தில் இருந்தால் தான், அது அல்லாஹ்வோட புறத்தில் வந்தால் தான். நான் ரெடியும் தான் சாப்பிட்றதுக்கு, சஹாபாக்களும் ரெடியும் தான் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டையா மௌத்தாவினாங்களா மக்களை இல்லை மாஷா அல்லாஹ்னு மக்கா வெற்றி கொண்டு போகிறதா, அதுவும் அவங்க கொள்ளல மாஷா அல்லாஹ்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசந்தா ஒய்ஃப்ட்டு மடியில் தான் மௌத்தாவினாங்க. சுப்ஹானல்லாஹ் ரொம்ப தடவை கவலை எவ்வளோ கொல்ல பார்த்தாங்க. அப்போ அல்லாஹ் அவர் சொல்கிறாங்க நீங்கள் என்ன திட்ட வேணாலும் போடலும், ஆனால் அல்லாஹ்வோட நாட்டை மீந்தா தான் என்னைய கொள்ளலும். சுப்ஹானல்லாஹ் எப்படி ஆயத்து இது எங்களுக்கும் தான் படிப்பின. உலகத்தில் ஆகல எல்லாம் என்ன திட்ட வேணாலும் போடணும், ஆனால் ரப்போட நாட்டத்தில் எதிக்கிட்டோ அதுதான் நடக்க போகுது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகு சொல்கிறாங்க அவர் ரஹீமனா, அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இறக்கம் காட்டினாங்க. இன்னும் மாறாயத்தொண்டுமா தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க. ஒரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க என்னையே கொண்டாங்கண்டா, அப்படி தானே சொல்கிறாங்க, என்னையும் சஹாபாக்களையும் கொண்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அடுத்த பக்கம் அப்போ என்ன சொல்லணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையே உசுரோட வச்சாண்டா, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உசுரோட வச்சாண்டான்னு சொல்கிறாங்க. இல்லை, என்ன சொல்கிறாங்க? எனக்கு அப்போ இதில் வச்சு தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்கம்மா, ஒரு மனுஷன் உசுரோடு ஈக்கிறென்றாலே அர்த்தம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரோடு இறக்க வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் இன்றைக்கு உசுரோடு ஈக்கிறென்றாலே அர்த்தம் அவர் ரஹீமனா, ஏன்னா சாவுறதுக்கு ஆப்போசிட்டாக இறக்கம் காட்டுறது. அப்படி தான் நடந்துக்குதுங்க. அப்படின்றா நாங்கள் நினைக்கக்கூடாதா இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னோட கோவமோ தெரியா? இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கம் சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி மூச்சு எடுத்துக்கொண்டிருக்கோம். எப்படி ஆயத் அவர் ரஹீமனா, அது ஒரு ஆயத்தில் தஃப்சீராளர்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. நாங்கள் மூச்சு எடுக்கிற ஒவ்வொரு செகண்ட், நாங்கள் உசுரோட ஒவ்வொரு செகண்டும் ரப் என்னோட இறக்கத்துக்கு தான் என்னோட உசுரை வச்சு கொண்டிருக்கிறான், ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், இவன் எந்த பக்கம் திரும்பி வரமாட்டானா. நாங்கள் ஒவ்வொரு மூச்சு எடுக்கிற ஒவ்வொரு மூச்சும் எவ்வளோ பெரிய பாவியாகிக்கலாம், எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவர் உசுரோடு இருக்கிறேன்டா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரோட இன்னும் இறக்கமாக தான் இருக்கிறாரு. அவருக்கு இன்னும் மன்னிப்பு கேட்க சான்ஸ் இருக்குது. அவருக்கு இஸ்திஃபார் பண்ண அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பக்கம் திரும்புறதுக்கு அவர்கிட்ட
செஞ்ச பாவத்தை எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு சான்ஸ் கொடுத்து கொண்டு தான் இருக்கிற அவர் உசுரோடிக்க காடி வேணும் சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த ஆயத்தொண்டு போதும் ஒருத்தருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மேலே இருக்கிறார், அல்லாஹ் என்னோட இறக்கம். சிலவங்க வந்து அதை நம்பிக்கை இழந்திக்கிறாங்க தானே, அதை நம்பிக்கை இழக்காமிக்கிறதுக்கு இது ஒரு ஆயத்து போதும். ஒரு ஆயத்தில் சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நீ உசுரோடி இருக்கிறியா அப்படி என்ன, நான் உன்னோட இறக்கத்தை சுட்டு உசுரோடு வச்சு இன்னும் மன்னிப்பிக்க உனக்கு சான்ஸ் இருக்குது அவர் ரஹீமனா. இப்போ சார் இது விலகித்தானே இதவே சொல்கிறாங்க ஃபமை யுஜீரில் காஃபிரீன மின் அதாபின் அலீம். இது என்ன தெரியுமா, இதில் வந்து என்ன, அப்போ உங்களை வேதனை தரக்கூடிய தண்டனையிலிருந்து காஃபிர்களை காப்பாற்றுறது யார்? இதில் என்ன தெரியுமா நபிசல்லா சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க, நபிசல்லா என்ன சொல்கிறாங்கன்றா, அடே என்னைய கொல்றது இல்லை சொல்யூஷன், இல்லாட்டி நான் உசுரோடு இருக்கிறது இல்லை சொல்யூஷன், உங்களுக்கு தண்டனை வரப்போகுது, அதுலேருந்து நீங்கள் ரெடி ஆகுங்க. இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கு உதாரணம் சொன்னேன், இப்போ சுனாமி உதாரணம். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு சுனாமி வரப்போகுது எல்லாம் ரெடியாக பேக் பண்ணுங்க, இல்லாட்டி பூகம்பம் வரப்போகுது, இந்த பில்டிங் எல்லாம் உடஞ்சி விழப்போகுது, நீங்கள் எல்லாம் டக்குன்னு ரெடி ஆகுங்க, இனிந்து வெளியாகுங்க, அதுக்கு ரெடி ஆகுங்க, ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அது ஊராக்கள் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க இவரை எப்படி கொள்றேன்ட்டு. எவ்வளோ மோட்டிவேட். இப்போ இவரை கொண்டு பூகம்பம் வராமல் வைக்கவா போகுது, அப்படி இல்லாட்டி சுனாமி வராமல் வைக்க போகுது. சுனாமி வரத்தான் போகுது, நீங்கள் இஷ்டமும் இல்லை. இவர் சொல்கிற நியூஸ் எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை, இவர் சொல்கிற நியூஸ் சரியான பேட் நியூஸ் ஆகிடுது, இவரை கொண்டு போடுவோம். அது ஒரு மூளைக்கிற செய்கிற ஒருத்தர் வேறையா இல்லை இப்போ உதாரணத்துக்கு நியூஸில் சொல்கிறாங்க சுனாமி வரப்போகுது எல்லாரும் வெக்கேட் பண்ணுங்கண்டு. இவங்க அந்த நியூஸ் சொன்ன மனுஷனை தேடி இந்த மனுஷன் எங்கே இருக்கிறேன்னு கண்டுபிடிக்கணும், இவனை எப்படி சரி கொல்லணும், இவனை எப்படி சரி இவனுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்னடா சொல்கிறேன், அவன் உங்களுக்கு இறக்கிறதுக்கு சொல்கிறான்னு சுனாமி வர போகுதுன்னு, நீங்கள் எல்லாம் இந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு உங்களை இறக்கிறதுக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் அவரை கொல்ல பார்க்குறீங்க. அதுதான் நம்ம சொல்கிறாங்க, என்னையே கொல்ல பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, நான் உசுரோடு இருக்கிறதோ இல்லை நான் சாகுறதோ இல்லை பிரச்சனை, உங்களுக்கு தண்டனை வரப்போகுது, நீங்கள் வந்து நல்ல அமல் செய்யாட்டி உங்களுக்கு தண்டனை வரப்போகுது, நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்ளாட்டி, நீங்கள் இந்த குர்ஆனை நீங்கள் ஃபாலோ பண்ணாடி உங்களுக்கு வேதனை தரக்கூடிய தண்டனை வரப்போகுது, நீங்கள் அதுக்கு ரெடி ஆகுங்க. அதை விட்டு போட்டு என்ன கொள்றதோ என்ன உசுரோடு வைக்கிறதோ இல்லை சொல்யூஷன். இதை விட உமா பசுந்தான் எக்ஸ்பிளைன் பண்ணேலுமா யாருக்கு சரி சுபான், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சிலவங்க ஏற்றுக்கொள்ளல, அதுவும் அரபி தெரிஞ்சாங்க எங்களமா இல்லை. அப்போ இதாயத்துன்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கையில் இருக்குது. அவங்களோட ஒவ்வொருத்தரோட உள்ளத்தில் எவ்வளோ தூரத்துக்கு தேற்றம் மிக்குமோ அந்த அளவு தானே இதாயத்து.